அது மாரி நெறைய செலிபிரிட்டீஸுமே நம்ம பார்க்குறோம். அவங்கள வந்து ஃபுல்லா வெஜிடேரியனா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கட் ஹெல்த் தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி இப்போ ஓகே. பாடி பில்டர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. கேலரிஸ் இவ்ளோ சாப்பிடணும், புரோட்டீன் இவ்ளோ சாப்பிடணும் அப்படிலாம் இருக்கு. அந்த காலத்தில கிளாடியேட்டர்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க? அப்படின்ற மாரி டவுட் இருந்தது. நம்ம படத்தில பார்க்குற மாரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஃபேட்டா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க வெஜிடேரியன் டயட்டா தான் இருந்திருக்காங்க. அதே மாரி ஃபேட் நெறைய வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஃபேட் இருக்கும்போது, இப்ப கத்திலாம் பட்டா ரொம்ப ஓப்பன் ஆவாது. வெளிய அந்த ஃபேட்டோட நின்றும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இருக்க மாரி ரொம்ப ரிப்டாலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாரி நம்ம இப்ப படத்துல பார்க்குற மாரி சண்டை போட்டு சாவடிச்சுறாங்க. அப்படிலாம் சாவடிக்கலாம் மாட்டாங்களாம். அந்த கிளாடியேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாரி வச்சிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை வந்து சாவடிக்காத மாரி தான் பார்த்துப்பாங்க. இப்ப அத்லெட் மாரி தான் இருக்கும். இப்ப பாக்ஸிங் அந்த மாரி தான் இருக்கும். அதே மாரி படத்துல காட்டுற மாரி அவங்களோட ஆர்மர்லாம் சின்னதா இருக்காது. பெரிய பெரிய ஆர்மர் வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி டெத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்லிச்சு. என்னடா படத்துல வேற இருக்கு, ரியாலிட்டி வேற இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அதான் ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் இருக்க பெரிய டிபேட்டே வந்து நான் வெஜிடேரியன் பெஸ்ட்டா, வெஜிடேரியன் பெஸ்ட்டான்ட்டு. கிளாடியேட்டருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஃபுல் வெஜிடேரியன் சாப்பிடும்போது சில நியூட்ரிஷன்சி டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ChatGPT என்ன சொல்லுதுன்னா, உனக்கு தேவைன்னா பெஸ்ட் இது வந்து 70% வெஜிடேரியன் வச்சுக்கோ, 30% நான்வெஜ் வச்சுக்கோ. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்ற மாரி இருந்தது.